உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கலாம். 7 டிஷன்ஸ் யார் யாருக்கெல்லாம் உண்டு, எந்தெந்த கோர்ஸுக்கு எதுக்காக வந்துச்சுன்னா, நீட் எக்ஸாமில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 21ல் 7.5 ரிசர்வேஷன் பில்ல அமெண்ட்மெண்ட், ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ஸு, கார்பரேஷன் ஸ்கூல்ஸு, முனிசிபாலிட்டி ஸ்கூல், எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடெக், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி எது 7.5 ஃப்ரீயாக படிக்கிறவங்களுக்கு எதுக்கு ஸ்காலர், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கலாம். 7.5 ரிசர்வேஷன்ஸ் யார் யாருக்கெல்லாம் உண்டு, எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அதை பற்றி இப்போது தெளிவாக பேச போகிறோம். ஓகே, 7.5 ரிசர்வேஷனை பற்றி டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல். ஓகே, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேவா? பார்க்கலாமா? இந்த 7.5 ரிசர்வேஷன் ஃபஸ்ட்டு எதுக்காக வந்துச்சுன்னா, நீட் எக்ஸாமில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸால் அதிகமாக உள்ளே போக முடியல. காரணம் என்னென்னா, ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிக்கும்போதே இந்த பேட்டர்னில் படித்து வந்திருப்பாங்க, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் படித்து வந்திருப்பாங்க. அதனால் ஈஸியாக அவங்களால நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம பசங்களால் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, 2021ல் 7.5 ரிசர்வேஷன் பில்லை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 2021லேருந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்துச்சு. இதனால கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஓகேவா? யாரெல்லாம் இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வருவாங்க? 6லேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும். ஓகேவா? நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும், இடையில கவர்மெண்ட் ஸ்கூல்லே நீங்கள் மாறி இருக்கலாம். லைக் 6 to 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 8லேருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 11th 12th இந்த மாதிரி நீங்கள் மாறுறீங்க. பட் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலாகவே இருக்கணும். இடையில நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலு, இப்போது 6 to 8 கவர்மெண்ட் ஸ்கூலில், 9th மட்டும் ப்ரைவேட் ஸ்கூலில், 10th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி 6th வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சுட்டு 7th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள். யாரெல்லாம் எலிஜிபிள்? 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், லைக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ஸு, கார்பரேஷன் ஸ்கூல்ஸு, முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸு, ஆதி திராவிடா அண்டு ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸு அண்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நடத்தக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ இதிலலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ நீங்கள் 7.5க்கு கீழே வந்துடுவீங்க. இடையில ஒரு ஸ்டாண்டர்ட் கூட நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலுக்கோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கோ போயிருக்கக்கூடாது. 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த எலிஜிபிலிட்டி. ஓகேவா? இப்போது எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் இருக்குது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, 7.5னா மெடிக்கல் நீட் சீட்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நீட் எழுதி போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த 7.5 இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இல்லை. இந்த 7.5 எல்லா ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்கும் கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லைக் எது எதுக்கெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு மெடிக்கல் உங்களுக்கு தெரிஞ்சது, எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ் அண்டு ஆயுஷ். ஆயுஷ்னா ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இது எல்லாமே நீட் எக்ஸாம் மூலமாக சீட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போது 7.5க்கு கீழே வர்றது நமக்கு தெரியும். இது இல்லாமல் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் உண்டு. ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தாலும், பிஇ, பிடெக், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி எது எடுத்தாலும் 7.5க்கு கீழே போக முடியும். ஓகே, அதே மாதிரி லா, சட்டம் படிக்கவும் உண்டு. ஓகே, தென் அக்ரிகல்ச்சர், நீங்கள் அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்ணணுமா, கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள், எந்த கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கும் 7.5க்கு கீழே வந்துடும். அடுத்து ஃபிஷரிஸ் படிக்கும்போதும் உங்களுக்கு 7.5க்கு கீழே வரும். ஓகேவா? அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வெட்னரி சயின்ஸ் செலக்ட் பண்ணும்போதும் நமக்கு 7.5க்கு கீழே வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் உண்டு, ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் 7.5 உண்டு. எப்போ மட்டும்தான்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போகணும். அப்போ தான் 7.5க்கு கீழே நீங்கள் வர முடியும். ஓகேவா? லைக் இப்போ ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸோ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 7.5க்கு கீழே வர மாட்டீங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
இப்போது 7.5 கேட்டகரியால் என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் 7.5 கேட்டகரி கீழே வரும்போது காலேஜ் ஃபீஸ் கட்டவே தேவையில்லை. ஓகேவா? லைக் டியூஷன் ஃபீஸும் சரி, ஹாஸ்டல் ஃபீஸும் சரி கவர்மெண்ட்டே கட்டிடுவாங்க. அப்போ நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுட்டு வெளியில் வருவீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் உண்டானா கிடையாது. லைக் ஓபிசி ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப். ஸோ இன்கம் கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு வராது. ஏன்னா ஃப்ரீயாக படிக்கிறவங்களுக்கு எதுக்கு ஸ்காலர்ஷிப்? ஓகேவா? ஸோ எந்த ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது. பட் ஒரே ஒரு ஸ்கீமுக்கு கீழே ஸ்காலர்ஷிப் உண்டு. அது என்னென்னா தமிழ் புதல்வன் அண்டு புதுமை பெண் திட்டம். தமிழ் புதல்வன் ஆண் குழந்தைங்களுக்காக 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் பெண் குழந்தைங்களுக்காக 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போது இந்த புதுமை பெண்ணும் தமிழ் புதல்வனும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த 7.5க்கு கீழே வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. ஓகேவா? மாதம் 1000 ரூபாய் நமக்கு அக்கௌண்ட்டில் ஏறிடும். ஸோ உங்கள் படிப்பு செலவுக்காக அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? மற்ற ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்காது. எப்போ தான் உங்களுக்கு இந்த 7.5 எலிஜிபிள்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங் மூலமாக சீட்டு எடுத்தால் மட்டும்தான் 7.5க்கு கீழே வருவீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக கவுன்சிலிங் நடத்துவாங்க. அப்போ நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு கவர்மெண்ட் காலேஜோ ப்ரைவேட் காலேஜோ எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் 7.5க்கு கீழே வருவீங்க. ஓகேவா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் போய் சீட் எடுத்துருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜில் போயிட்டு சீட்டு முன்னாடியே வாங்கிட்டீங்க, மேனேஜ்மெண்ட் சீட்டு இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். 7.5க்கு கீழே வரமாட்டீங்க. ஓகேவா? ஸோ யாருக்கு தான் எலிஜிபிள்? 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸை கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுத்துருக்கணும். அப்போது கவர்மெண்ட் காலேஜுக்கு போனாலும் சரி, ப்ரைவேட் காலேஜுக்கு போனாலும் சரி நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, இதில் இன்னொரு டவுட்டை கிளியர் பண்ணுவோம். இப்போது 100% சீட் இருக்குது. ஓகே, அதில் 7.5 ஒன்று, இன்னொன்று 92.5ன்னு வச்சுக்கோமே. இந்த 7.5க்கு கீழே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போக முடியும். 92.5க்கு கீழே யார் வேணாலும் சீட் எடுக்கலாம். நீங்கள் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் 92.5 சீட்ஸ்லையும் எடுக்க முடியும். ஓகேவா? ஆனால் ஃபீஸ் எல்லாம் நீங்கள் தான் பே பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும்தான் வரும். ஃபீஸு ஃப்ரீயாக நீங்கள் படிக்க முடியாது. ஓகேவா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்? கவுன்சிலிங் மூலமாக 7.5 கேட்டகரியில் சீட் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 7.5க்கு கீழே என்னென்ன கோர்சஸ் வருது, எப்படி நம்ம அப்ளை பண்ணணுங்கிறது. ஸோ இது மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம மாஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட்.